வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய பகவானுக்கு சொந்தமானவங்க இருக்காங்க. யாரு? உங்க நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்திரம் அல்லது உத்திராடமா, உங்க ராசி சிம்மமா, அல்லது பிறந்த தேதி 1 அல்லது 10 அல்லது 19 அல்லது 28. கிழக்கு பார்த்த வாசல்ல வீட்டில் குடியிருக்கிறீங்களா? சொந்த வீடா வாடகை வீடா? நீங்க எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு கோயில்ல போய் நெய் விளக்கை ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்துல பலனை பார்ப்பீங்க. நல்ல மாற்றத்தை உறுதியாக உணர்வீர்கள். அப்புறம் இந்த சித்திரை மாசம் முழுக்க சூரியன் 4 ராசிகள் தான் உதவி செய்வார். அந்த 4 ராசிகள் எவை? மிதுனத்துக்கு நிறைய உதவி செய்வார், கடகத்துக்கு நிறைய உதவி செய்வார், விருச்சிகத்துக்கு நிறைய உதவி செய்வார், கும்பத்துக்கு உதவி செய்வார். மீதமுள்ள 8 ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அசை உணவு தவிர்த்து சூரிய பகவானுக்கு வழிபாடு செஞ்சா ரொம்ப நல்லது. ஏன்? இப்ப ரிஷபத்துக்கு 12ல இருக்கார், தூக்கத்தை குறைப்பார், வீண் செலவு தருவார். சிம்மத்துக்கு 9ல இருக்கார், அப்பாவுக்கு பிரச்சனை பண்ணுவார். கன்னிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார், உடல் நலத்துல பாதிப்பு தருவார். துலாமுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார், குடும்பத்துல வீண் குழப்பம், சண்டை, சச்சரவு, கணவன் மனைவி காதலர்களுக்கு இடையே வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்கும். தனுசுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார், குழந்தைகளுக்கு பிரச்சனை பண்ணுவார், அதிர்ஷ்டத்தை குறைப்பார். மகரத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார், அம்மாவுக்கு பிரச்சனை, சொத்து சுகத்தினால பிரச்சனை வரும். மீனத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், பேச்சினால வம்பு வழக்கு, குடும்பத்துல குழப்பம் வரும். எனவே ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரியன பகவானை தீபம் ஏற்றி வழிபட்டுட்டா நல்லது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். சரி, எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அசை உணவை தவிர்க்கலாம். வண்டி ஓட்டுறது கவனம், அசட்டு தைரியம் வேணாம். அளவா சாப்பிடுங்க. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சிவபெருமானு நினைங்க. ஓம் ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, ஓம் வைத்தியநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, அசட்டு தைரியம், என்ன ஆயிடும் பாத்துடலாங்கிற ஒரு வீம்பு, இதனால இன்னைக்கு தோத்து போயிடுவீங்க. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரன்னா மெதுவாக நடப்பவன் சனி பகவான். இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். நிதானம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, எங்க கண்ணே பட்டுருங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலகிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் இன்னையோட முடியுது. ஆனா இன்னைக்கு இருக்கு. அசை உணவு கூடாது. கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப முருகப்பெருமான நினைக்கணும். ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம், அசை உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் இன்னைக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் இருக்கு. அசை உணவு வேண்டாம். கோயில்ல விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில விளக்கேற்றணும், நெய் விளக்கு, பிரார்த்தனை படிக்கணும், கொடுக்கல் வாங்க வேண்டாம், பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். என்ன சொல்றது? ஓம் அருணனே போற்றி. அருணன் அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. கன்னிராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பா நடக்கும், பிரமாதமான வாழ்க்கை, வெற்றி அதிகமாகும். தூரத்திலிருந்து நீ செய்து உண்டு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள்.
அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, நிம்மதியா இருப்பீங்க. வீண் செலவு கிடையாது. மனசு ரொம்ப அற்புதமா இருக்கு, தெளிவா இருக்கு, திட்டமா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 6, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு. உங்களுடைய பலவீனம் என்ன? முன் கோபம். கோபத்தை என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அள்ளி இறப்பீங்க வார்த்தைகளை, அப்புறம் சாதாரணம் ஆயிடுவீங்க. ஆனா திட்டு வாங்கினவங்க அதை மறக்காம உங்களை பழி வாங்குவாங்க. இன்னைக்கு அப்படி நடக்கும். அதனால எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் யமுனா நதியே போற்றி. யமுனா நதி சனி பகவானோட சகோதரி. நினைச்சா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை தேவையற்ற வம்பு, சண்டை சச்சரவு, அதுல தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது. என்ன பண்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை என்னங்க குறைச்சல கள்ளகிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சந்தோஷம். உங்களுடைய பலம், புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம், இது 2ம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நாளைக்கு திங்கட்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 6 to 7:30 ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்மராசியார் நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்க மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடு. கல்யாணமான சிம்மராசிக்கார நேயர்களை கணவன் மனைவி 2 ராசியுமே சிம்மமா இருந்தாலோ, சிம்மம் கும்பமா இருந்தாலோ, சிம்மம் மகரமா இருந்தாலோ ஜோசியோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.